ஒரு கதை சொல்லலாமான்னு வந்தால் யூடியூப்பில் கம்மனே விடமாட்டேங்கிறாங்க என்னையா. நீயெல்லாம் போய் கதை சொல்கிறியா மூஞ்சிக்கு அப்படின்னு விரட்டி விட்றாங்க. நான் என்னங்க பண்ணிட்டு, நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? வயசு ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும்? வயசு ஆகிட்டு போய்கிட்டே தான் இருக்காது பாட்டில். வயசாகிறதுக்கு நம்ம நிலைமைக்கு என்னங்க இருக்குதுன்னா, தலையெல்லாம் ஏன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்படின்னா, தலை எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறுது. அதனால என்ன சமட்டை வருதா, வேர்வு வருது. அதனால நான் கட் பண்ணி விட்டேன். கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இப்போ திரும்பவும் நீ கட் பண்ண மொட்டை அடிக்கணும். நீ மறுபடியும் மொட்டை அடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் சொல்கிற வந்துருங்க கொஞ்சம், சரிங்களா? யூடியூப்பில் பேசணும் அப்படின்னா, யூடியூப்புக்காரங்க மேலே எனக்கு வியூவர்ஸ் கொடுக்கல, எனக்கு வெத்தலை கொடுக்கல, வெத்தலை வச்சு அழைக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. குறை நமக்கு லக்கு இருந்தால் 4 பேர் நம்ம லக்குனும் இல்லை, நம்ம பேசுகிற விதானத்தில் 4 பேர் பார்ப்பாங்க. நம்ம பேசுறது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருப்பாங்க. இப்படின்னு தட்டு பார்ப்பாங்க, ஒரே போயிடுவாங்க. மறுக்க அந்த இது பார்க்க மாட்டாங்க. யூடியூப்காரரே கொண்டு கொடுக்க மாட்டார். அதுதான் மெயின். இப்போ வியூவர்ஸ் போகாமல் இல்லை, பேசாமல் இல்லை, நம்ம கொஞ்சம் ஹெட் வெயிட் காட்டாமல் அவங்கள கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி பேசி யூடியூப்காரங்களையும் சேர்ந்து சிரிக்க வைக்கணும். அதில் எத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நான்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்குறேன். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணி இழுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா தம்பளின் வைக்கிறேன், தவளை வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செட் ஆகாது. அதனால் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐடி பஸ்ஸில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆம்னி பஸ்ஸில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏசியில் போகிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏசி கோர்ஸில் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, அது ஒரு சூப்பராக இருக்கும். அதில் அதராது ஆடாது, வீட்டில் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும். குளிரும் அடிக்காது, ஹீட்டும் வராது. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கூலிங், தெரியுமா உங்களுக்கு? அது சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் கேட்டிருப்பீங்க, சில பேர் அதிலே ஊறி பெறண்டிருப்பீங்க. நான் அதில் 1ஆம் நம்பர். எப்பாவது டிக்கெட் கிடைக்கலன்னா அதில் போய் எடுப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி எது எப்படிங்க அந்த உயர்ந்த தரத்துக்கு உயர்ந்த தரமாக தான் போகும். அது நம்மளாம் ஒன்றும் வாங்க முடியாது. எனக்கு இங்கே மச்சம் இருக்குன்னு சொல்லி போட்டு எல்லோரும் கேட்டால் மச்சம் கொடுப்பாரு கடவுள்? கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு மட்டும்தான் கொடுப்பாருங்கன்னு, அடுத்தவங்களுக்குலாம் கிடைக்காது. ஏன் இங்கே எனக்கு கொடுத்தின்னு கேட்டால் அது அவர் இஷ்டம், கொடுத்துட்டாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நான் அது பிச்சை எடுத்துலான்னு பார்த்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறார். பிக்கிறதுக்கு இடம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு எல்லாம் அங்கெல்லாம் கொண்டு மச்சத்தை வச்சுக்கிட்டு பொழப்பு இல்லாமல் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. சரி, நான் இப்போ மசாலா பூரி சாப்பிட போகிறேன். மசாலா பூரி இல்லை, மசாலா பூரி வரும், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் பிச்சு. இல்லைன்னா இல்லை, போய்கிட்டுருங்க. அப்படியே அதில் ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் சாப்பிடுவோம், டேஸ்ட் தனியாக நல்லாயிருக்கும். பாய்.